நான் முஹம்மது இப்னு மூசா அல் குவாரிஸ்மி. என் வாழ்க்கை என்பது எண்களின் மொழியைக் கண்டுபிடித்த ஒரு பயணம். நான் பிறந்தது கிவாரிஸ் நகரில், இன்றைய உஸ்பெகிஸ்தானில். என் இளமை காலம் பாரசீகத்தின் கல்வி மையங்களில் கழிந்தது. அங்கே கணிதம், வானியல், நிலவியல் ஆகியவற்றின் மீது எனக்கு ஆர்வம் உழைத்தது. பின்னர் நான் பக்தாதுக்கு வந்தேன். அப்போது அங்கே அப்பாசிய கலீபா அல் மாமூனின் அவர்களின் பைத்துல் ஹிக்மா இருந்தது. அது உலகின் மிகப்பெரிய கல்வி மையம். அங்கே கிரேக்க, இந்திய, பாரசீக அறிவு அனைத்தும் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. நானும் அந்த பணியில் ஈடுபட்டேன். ஆனால் எனக்கு இந்தியர்களின் எண்களின் மீதுதான் மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. அந்தக் காலத்தில் உலகம் ரோமன் எண்களை பயன்படுத்தியது. அவை சிக்கலானவை, கணக்கிடுவது கடினம். ஆனால் இந்தியர்கள் எளிய எண்களைக் கொண்டிருந்தனர். நான் அவற்றை ஆராய்ந்தேன். பின்னர் நான் அல் கிதாப் முக்தசர் பி இசாப் அல் ஜபர்பல் முகாபலா என்ற நூலை எழுதினேன். இந்த நூல்தான் அல்ஜீப்ரா என்ற புதிய கணிதத்தை உருவாக்கியது. நான் சமன்பாடுகளை எப்படி தீர்ப்பது என்று கற்றுக் கொடுத்தேன். இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தும் இந்த எளிய கணிதம் என் நூலில் இருந்து தோன்றியது. நான் இந்திய எண்களை அரபு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினேன். பின்னர் அவை அரபிய எண்கள் என்று அழைக்கப்பட்டன. இன்று 0 முதல் 9 வரையிலான எண்களை உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள். அது என் பணியின் விளைவு எனலாம். நான் வானியலிலும் பல கண்டுபிடிப்புகள் செய்தேன். பூமியின் சுற்றளவை அளந்தேன். வானத்தின் நட்சத்திரங்களின் இயக்கத்தை விளக்கினேன். ஆனால் எனது மிகப்பெரிய பங்கு கணிதத்தை எளிமையாக்கியதுதான். 850ஆம் ஆண்டு நான் இறந்தேன். ஆனால் என் பெயர் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இன்று கணினிகள், ராக்கெட்டுகள், வங்கிகள் எல்லாமே என் கணிதத்தை பயன்படுத்துகின்றன. இறைவனுக்கே எல்லா புகழும்.